ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், இந்த சாப்டரில் நம்ம வந்து டாப் 5 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் டைம் கோஸ் ஆனில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் எஸ்டிமேஷன். ஐடென்டிஃபை வெதர் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் டேக் செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ் ஆர் டேஸ். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸில் செகண்ட்ஸ், மினிட்ஸ், ஹார்ஸ், டேஸ் இதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கேலண்டர் ரீடிங். யூஸிங் எ கேலண்டர் ஃபார் த மந்த் ஆஃப் ஜானுவரி. ஆன்சர். ஹவு மெனி சண்டேஸ் ஆர் தேர் இன் திஸ் மந்த்? வாட் இஸ் த டேட் ஆன் த செகண்ட் வெனஸ்டே? இஃப் த 5th இஸ் அ மண்டே, வாட் டே வில் பி த 12th பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எந்த இயருக்குனாலும் ஜான்வரி மந்த் எடுத்து பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் கேல்குலேஷன். If a child was born in the year 2017, how old will they be in the year 2026? Next, chronological ordering. ஸோ நம்ம ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரிங் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு இதுக்கு செட் ஆஃப் ஆர்டர் இருக்கும். இப்போது ஆர்டர் ஆஃப் த வீக்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஆர்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிக்ஸட் ஆர்டர். அந்த மாதிரி இருக்கிற ஆர்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம், chronological ஆர்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அரேஞ்ச் த ஃபாலோயிங் மந்த்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர். ஆகஸ்ட், ஏப்ரல், ஜானுவரி, அக்டோபர், ஜூன், டிசம்பர். நெக்ஸ்ட்டு 5th சம் பார்த்தீங்கன்னா லீப் இயர் நாலேஜ். லீப் இயர் உங்களுக்கே சொல்லியிருக்கேன். லீப் இயர்னால் எத்தனை டேஸ் இருக்கும் ஃபெப்ரவரியில் அப்படின்றதையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி லீப் இயரில் எத்தனை டேஸ், டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லணும். How many days are there in the month of February during a leap year and how many days are in a leap year in total? ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 5 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாப்டரில் இந்த 5 கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 99% கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. ரைட் த நம்பர் ஆஃப் மினிட்ஸ் டேக்கன் ஃபார் த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ். இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்குது அப்படின்றத நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. ஒரு காலமில் ஆக்டிவிட்டி, ஒரு காலமில் டைம் டேக்கன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கூல் பீரியட் அப்படின்றது உங்களை மாதிரி ஒரு கிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் பீரியடுக்கு வந்து டைம் டேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம இந்த டேஷில் நம்ம 30 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக் வந்து அவங்களுக்கு 15 மினிட்ஸ் விடுறாங்கன்னா ஸோ 15 அப்படின்னு எழுதிக்கலாம். மிட் டே மீல். மிட் டே மீல் இதுக்கும் அவங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ் விடுறாங்கன்னா ஸோ 15 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளே பீரியட். ப்ளே பீரியட் வந்து 15 மினிட்ஸ் சொன்னாங்க ஸோ 15 அப்படின்னு போட்டுக்கலாம். ஈட்டிங் டின்னர். டின்னர் அவங்க வந்து 15 மினிட்ஸில் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ 15. ப்ரஷிங் டீத் 10 மினிட்ஸ் ப்ரஷ் பண்ணுவாங்கன்னா ஸோ 10 அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து உங்களோட டேட்டாவை நீங்கள் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ரைட் டவுன் வாட் யூ கேன் டூ இன் த டைம் ஃப்ரேம் கிவன் பிலோ. இப்போ டைம் கொடுத்துருக்காங்க, ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஃப்ரேமில் நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஓகேவா? இப்போ 5 மினிட்ஸில் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஹூலா ஹூப்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹூலா ஹூப்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஹூலா ஹூப்ஸ்னால் அந்த மாதிரி ரிங் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ரொட்டேட் பண்ணுவோம்ல, அதுதான் ஹூலா ஹூப்ஸ். நெக்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால ஷவர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹேவிங் அ ஷவர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஹேவிங் அ ஷவர். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹேவிங் லஞ்ச். 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க புக் ரீட் பண்ணுவாங்களாம். ஸோ 20 மினிட்ஸுக்கு வந்து ரீடிங் புக்ஸ். 25 மினிட்ஸில் வந்து அவங்க ஒரு பிக்சர் ட்ரா பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ட்ராயிங் அ பிக்சர். 30 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹவுஸை ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணி முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்வீப் த ஹவுஸ். நெக்ஸ்ட் 45 மினிட்ஸ்க்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கெட் ரெடி ஃபார் ஷாப்பிங்.
ஷாப்பிங் கிளம்புறதுக்கு ரெடியாக வாங்கலாம். ஸோ கெட் ரெடி ஃபார் ஷாப்பிங். நெக்ஸ்ட்டு 60 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கெட் ரெடி ஃபார் ஸ்கூல். 60 minutes is equal to how many hours? 1 hour. 60 minutes is equal to 1 hour. Very good. Okay, va? Okay. Next, question number 5 பார்க்கலாம். Write the number of minutes passed by looking at the movement of minute and hour hands. நமக்கு வந்து beginning time, end time கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து number of minutes வந்து எழுதணும். எவ்வளோ மினிட்ஸ் வந்து பாஸ்ட் பை, எவ்வளோ மினிட்ஸ் வந்து ஆயிருக்கு அப்படின்றத நம்ம அந்த மினிட் அண்ட் ஹார் ஹேண்ட் மூமெண்ட்டை வச்சு நம்ம பார்த்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், பிகினிங்கிறது என்னது? ஸ்டார்டிங் டைம், எண்டிங் டைம். இப்போ வந்து 8:10 இருக்குது கரெக்டாக. இது வந்து 8:10. இங்கே வந்து நமக்கு 8:15 ஆகிருக்கு. ஸோ 8:10லேருந்து 8:15 ஆகணும்னா எத்தனை மினிட்ஸ் ஆகும்? 5 மினிட்ஸ் ஆகும். அதனால தான் இங்கே நமக்கு வந்து 5 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் எழுதிக்கோங்க. இது என்ன டைம்? 8:20. இது என்ன டைம்? 8:30. 8:30. ஸோ 8:20லேருந்து 8:30 வரணும்னா எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்? 10 minutes. 10 மினிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்க. இந்த கிளாக்கில் நமக்கு என்ன டைம் இருக்குது? 8:30. 8:30 இருக்குது. இந்த கிளாக்கில் 10:45. 10:45. 10:45 இருக்குது. ஸோ 8:30லேருந்து 10:45 ஆகணும் அப்படின்னா எத்தனை மினிட்ஸ் இருக்கும்? 8:30 to 9:30 1 hour. கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதாவது 8:30 இருக்குது, 10:45 இருக்குது. ஸோ 8:30லேருந்து 9:30 பார்த்தீங்கன்னா 1 hour. 9:30லேருந்து 10:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 hours. அதுக்கப்புறம் 10:30க்கு அப்புறம் இங்கே ஒரு 45 இருக்குது. அப்போ 10:35, 40, 45. அப்போ அங்கே ஒரு 15 மினிட்ஸ் இருக்குது கரெக்டா. அப்போ 2 hours 15 மினிட்ஸ் ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? இல்லை, நம்ம சப்ராக்ஷன் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. 10:45 இருக்குது, 8:30 இருக்குது. சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 5, 1. இதை சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 2. ஸோ அப்போ 2 hours 15 minutes அப்படின்னு போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் 2 hours 15 minutes அப்படின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இது என்ன டைம்? ஃபஸ்ட்டு கிளாக்கில் என்ன டைம் இருக்குது? பிகினிங் டைம் 6:15 இருக்குது கரெக்டா. 6:15 போட்டுக்கோங்க. இந்த கிளாக்கில் என்ன டைம் காமிக்குது? 6:45. 6:45 காமிக்குது. ஸோ இங்கே இருக்குது நமக்கு 6:15, நமக்கு 6:45 காமிக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 5, 10, 15, 20, 25, 30. அப்போ எத்தனை மினிட்ஸ் எடுத்திருக்கு? 30 மினிட்ஸ் எடுத்திருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கிளாக்கில் என்ன டைம் இருக்குது? ஃபர்ஸ்ட் கிளாக்கில் என்ன டைம் இருக்குது? 4 o'clock இருக்குது. செகண்ட் கிளாக்கில் 5 o'clock. 5 o'clock இருக்குது. ஸோ 4 o'clockலேருந்து 5 o'clock வரணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 1 hour ஆகும். 1 hour ஆர் மினிட்ஸில் போகணுன்னா எப்படி போட்டுக்கலாம்? 60 minutes அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் இந்த கிளாக், லாஸ்ட் கிளாக் பாருங்கள். இந்த கிளாக்கில் எவ்வளோ டைம் காமிக்குது? 3:30 காமிக்குது. ஓகே. இந்த கிளாக்கில் என்ன காமிக்குது? 4:30 காமிக்குது. ஸோ 3:30லேருந்து 4:30 வரணும்னா எவ்வளோ டைம் ஆகும்? 1 hour ஆர் 60 minutes. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு இந்த சம்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சாப்டர்லேயே லாஸ்ட் பேஜ். லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர். யூ மே ஹாவ் சீன் டிஜிட்டல் வாட்சஸ் ஆர் கிளாக்ஸ் அட் வேரியஸ் பிளேசஸ். வேர் ஹாவ் யூ சீன் தெம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டிஜிட்டல் வாட்சஸ், கிளாக்ஸ் எல்லாம் வந்து நிறையா பிளேசஸில் பார்த்துருப்பீங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி டிஜிட்டல்னா என்ன, அனலாக்னா என்னன்றது ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். டிஜிட்டல் கிளாக்னா என்னது, அனலாக் கிளாக்னா என்னது? டிஜிட்டல் கிளாக்னா நமக்கு டைம் ஷோ பண்ணும் யூஸிங் டிஜிட்ஸ் யூஸ் பண்ணி.
அனலாக் கிளாக்னா அங்கேயும் நமக்கு டைம் தான் ஷோ பண்ணும், பட் யூஸிங் ஹார் ஹேண்ட்ஸ் அண்ட் மினிட் ஹேண்ட், செகண்ட் ஹேண்ட் இதெல்லாம் வச்சு நமக்கு ஷோ பண்ணும். இப்போ டிஜிட்டல் நீங்கள் எங்கெங்கெல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கெங்கெல்லாம் பார்ப்பீங்க? ஸோ நம்ம வந்து நிறைய பேர் எங்கே பார்த்துருப்பீங்க? ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரயில்வே ஸ்டேஷன், அப்புறம் வேறு எங்கே பார்த்துருப்பீங்க? உங்களோட மொபைல் ஃபோன்லேயே இருக்கும், டிஜிட்டல் வாட்ச் தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் ஓவன், மைக்ரோவேவ் ஓவன்லேயும் நமக்கு வந்து டிஜிட்டல் கிளாக் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. A digital clock shows time using digits. A clock showing time with second, minute and hour hands is called analog clock. ஓகேவா? 1 மார்க்ஸில் உங்களுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 questions கேட்டிருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த above 2 clocks? இந்த 2 clocksக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கே வந்து ஆன்சர் உங்களுக்கு எழுதுகிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் கிளாக் shows time using numbers. Time using numbers. Numbers வச்சு நமக்கு time வந்து show பண்ணும். Using numbers. Analog clock வந்து பார்த்தீங்கன்னா, analog clock shows time using மூவிங் ஹேண்ட்ஸ். ஸோ இந்த மூவிங் ஹேண்ட்ஸ் அப்படின்ற இடத்துல நான் இங்கே வந்து எல்லா ஹேண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஹார் ஹேண்ட், மினிட் ஹேண்ட் அண்ட் செகண்ட் ஹேண்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.